துணை முதல்வராகிறாரா அமைச்சர் உதயநிதி? ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் ஒத்திவைப்பு. தமிழக அரசியலில் நிகழப்போகும் மாற்றம். தமிழகத்திற்கான வெளிநாட்டு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காகவும் அதே சமயம் தனது உடல்நலன் குறித்து பரிசோதனை செய்து கொள்வதற்காகவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த மாதம் 22ஆம் தேதி அமெரிக்காவிற்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளிவந்த நிலையில் அந்த பயண திட்டத்தில் சிறு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றிவிட்டு பிறகு அப்பயணம் மேற்கொள்ளப்படுவதற்கான ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. மேற்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு முதல்வர் மேற்கொள்ளும் பயண காலத்தின் போது தமிழகத்தின் துணை முதல்வராக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் செயல்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இதை பற்றிய விரிவான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். முதல்வரின் இந்த வெளிநாட்டு பயண ஒத்திவைப்புக்கு சுதந்திர தினம் மட்டுமின்றி வேறு சில காரணங்களும் அடக்கம் என்றும் அதில் முதன்மையானது தமிழக அமைச்சரவையில் நிகழவிருக்கும் மாற்றம் எனவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றது. தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுக வலுவான கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து மெஜாரிட்டியுடன் 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைந்திருந்தாலும் கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் நடந்து வரும் அனைத்து சம்பவங்களும் திமுகவிற்கு எதிராகவும் திமுக மீது மக்கள் அதிருப்தி அடையும் வண்ணமே நடந்து வருகின்ற நிலையில் சீனியர் அமைச்சர்கள் பலர் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை விசாரணையில் இருப்பதும் திமுகவிற்கு பின்னடைவாக உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. முதலில் செந்தில் பாலாஜி, இடையில் பொன்முடி, தற்போது ஏவா வேலு என ஒரு 10 சீனியர் அமைச்சர்களை தான் டெல்லி டார்கெட் செய்கிறது என்றும் இதில் சிலர் மாற்றம் செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்படவும் பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்படவும் வாய்ப்புள்ளன என்றும் இதைத் தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியிலும் கட்சிக்கு வெளியே அதிகாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் கூடிக்கொண்டே வரும் நிலையில் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக்க வேண்டும் என்று ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளார் என்றும் அதை அறிவிக்கும் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் என்றும் திமுக வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது.